Good morning students. Today we channel science subject lesson 4 science in everyday life. நம்மளோட அன்றாட வாழ்வில் அறிவியலை பத்தி பார்க்க போறோம். Learning object கற்றல் நோக்கங்கள். After completing this lesson, students will be able to know about scientists from the Tamil Nadu. நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாட்டில் இருக்க அறிவியலாளர்களை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. Understand the reason of blue appearance of the sky. வானம் வந்து எதனால வந்து ப்ளூ கலரில் நமக்கு வந்து தெரியுது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்க. டிஃப்ரென்ஷியேட் ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் இன் த டெய்லி லைஃப். நம்மளோட டெய்லி லைஃப்பில் மீளக்கூடியது மீள முடியாதது, அதாவது அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மாறுறதானது ரிவர்சபிள், அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மாற முடியாதானது இர்ரிவர்சபிள். Get awareness about waste material generated in home and school environment. Waste materials வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும், அது வந்து எந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், வேஸ்ட்டு அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் அப்படின்றத அவேர்னஸ் விழிப்புணர்வு பற்றியும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க இந்த லெசனில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். Science has helped to find solution to many of our problems. ஸோ சயின்ஸ்னால் என்ன சொன்னேன், அறிவியல். அறிவியல் வந்து நமக்கு எதுக்கு உதவுது அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் அப்படின்னா தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அறிவியல் வந்து உதவுது. சயின்ஸ் ஹேஸ் ஹெல்ப்டு அஸ் டு ஃபைண்ட் சொல்யூஷன் டு மெனி ஆஃப் அவர் ப்ராப்ளம்ஸ். இட் ஹேஸ் ஷேப்டு அவர் டெய்லி லைஃப் ஆல்சோ. நம்மளோட வாழ்க்கையை வந்து என்ன பண்ணிட்டே இருக்கு, மாற்றி அமைக்கிறது நம்மளோட அறிவியல் தான். இட்டுன்றது இங்கே வந்து சயின்ஸ். இட் ஹேஸ் ஷேப்டு அவர் டெய்லி லைஃப் ஆல்சோ. த வேர்ல்டு வி ஆர் லிவிங் இன் இஸ் நாட் த சேம் அஸ் பிஃபோர். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கிராண்ட்ஃபா இருக்காங்க, கிராண்ட்மா இருக்காங்க, அவங்க இருந்த லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணல, இப்போ வந்து இருக்கலை. ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா மேன்மேடு ஒர்க்காக தான் அதிகமாக இருந்துச்சு, மனிதனால தான் அதிகமாக வந்து வேலை செய்யப்படுச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் நம்ம வந்து மெஷின்ஸ் தான் நிறைய வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம வீடுன்னு பார்த்துட்டோம்னா ஹோம் அப்பியரன்ஸே நிறைய யூஸ் பண்ணுறோம். த வேர்ல்டு வி ஆர் லிவிங் இன் இஸ் நாட் த சேம் அஸ் பிஃபோர். முன்னாடி இருந்த மாதிரியே நம்மளோட உலகம் வந்து இல்லை. சேஞ்சிங் எவ்ரி டே, இன்ஃபேக்ட் எவ்ரி ஹவர். ஒவ்வொரு நாளும் என்னட்டே இருக்குது, மாற்றம் ஆகிட்டே இருக்குது. ஏன் 1 hours once, எவ்ரி ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, ஏதாவது சேஞ்சஸ் வந்து நம்மளோட லைஃப்ல நடந்துட்டு தான் இருக்கு, நம்மளோட வேர்ல்டுல சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கு. We see lot of changes around us. Some of them are reversible and some of them are irreversible. நம்மளை சுற்றி நிறைய வந்து சேஞ்சஸ், லாட் ஆஃப் சேஞ்சஸ்னா நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி மாறுறதுல சிலது எப்படி இருக்குன்னா ரிவர்சபிள், அதாவது மீளக்கூடியது, அதாவது அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அதனால வந்து என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் ஆயிரும். ஆனால் இர்ரிவர்சபிள் அப்படின்னா ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப அது வந்து அதோட ஒரிஜினல் ஸ்டேட்க்கு வந்து போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்சபிளுக்கு ஐஸ் டியூப் வந்து ஐஸாக சேஞ்ச் ஆகும், திரும்ப ஐஸ் வாட்டர் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப வந்து ஐஸ் டியூபாக சேஞ்ச் ஆயிரும். பெட்ரோல், டீசல், கோல், இதை வந்து நம்ம வந்து பெட்ரோல் இப்போ வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறோன்னா 1 லிட்டர் பெட்ரோல் நம்ம பைக்கில் போகிறோன்னா திரும்ப நம்ம ஒரு அந்த 1 லிட்டருக்கு ட்ராவல் பண்ணிட்டு திரும்ப அந்த பெட்ரோலை வந்து அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வருமா, வராது. ஏன்னா அது ஃபுல்லாகவே என்ன ஆயிரும், எரிஞ்சிரும். வுட்டு இருக்கு, அந்த ஃபயர் பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த வுட்டு ஃபுல்லாக வந்து ஆஷ், அதாவது சாம்பல் ஆயிடுச்சுன்னா திரும்ப அதை வுட்டாக மாற்ற முடியுமா, மாற்ற முடியாது. இதெல்லாம் என்னது இர்ரிவர்சபிளுக்கு எக்ஸாம்பிள். Irreversible changes like burning of waste pollute our home and school environment. We need to know about waste management and proper disposal of waste. ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது வேஸ்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி வந்து அதை வந்து குறைக்கணும், எப்படி வந்து குப்பையிலலாம் வந்து தரம் பிரிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், நம்மளோட தேவைகள் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய சயின்டிஸ்ட் வந்து உருவாயிருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க.
சயின்ஸ் அப்படின்றது இப்போ கரண்ட்லேயோ இல்லை லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லேயோ அந்த மாதிரி கிடையாது. நம்மளோட ஆன்ஷியன்ட் டைம்ல இருந்தே நம்மளோட ஆன்ஷியன்ட் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சயின்டிஃபிக் விஷயங்கள் வந்து நிறைய நமக்கு அப்போ உள்ள லிட்ரரி புக்ஸ், அதாவது இலக்கியங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஹேஸ் எ லாங் ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் சின்ஸ் ஆன்ஷியன்ட் டைம்ஸ். பழங்காலத்துலேருந்தே நமக்கு வந்து நிறைய வந்து சயின்ஸை பற்றின விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோம் மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதே திப்பு மிளகு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து மெடிசனா நம்மளோட தமிழ் லிட்ரேச்சர்ல வந்து கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் கான்செப்ட் கேன் பி சீன் இன் த ஆன்ஷியன்ட் தமிழ் லிட்ரேச்சர்ஸ். ஸோ தமிழ் லிட்ரேச்சர்ஸ்ல நிறைய சயின்டிஃபிக் விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஹையர் கிளாஸஸ் ஸ்டடி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சயின்டிஃபிக் ரிலேட்டடாக இருக்கும், தமிழ் லாங்குவேஜஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கும், நம்மளோட லைஃப்க்கு ரிலேட்டடாக தான் ஃபுல்லாகவே இருக்கும். தமிழ்நாடு ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் மெனி சயின்டிஸ்ட் ஹூ ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த வேர்ல்ட் ஆஃப் த சயின்ஸ். கான்ட்ரிபியூட்டட் அப்படின்னா என்னன்னா அவங்களோட பங்களிப்பு. கான்ட்ரிபியூட்னா என்னது, பங்களிப்பு. ஸோ நம்மளோட தமிழ்நாட்டில் நிறைய சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பங்களிப்பை கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து வேர்ல்ட் ஆஃப் த சயின்ஸ், அதாவது உலக அறிவியலையே வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட சயின்டிஸ்ட், நம்மளோட தமிழ்நாட்டின் அறிவியலாளர்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கு. The following tables gives the name of some of the scientists from the Tamil Nadu and their contributions. நமக்கு நெக்ஸ்ட் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து சயின்டிஸ்ட் ஆனாங்க, அவங்க என்ன வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க, நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட், டிபார்ட்மெண்ட், கான்ட்ரிபியூஷன். டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன், ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா என்ன தமிழ்ல, மரபியல். கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி அப்படின்றத கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா சுவாமிநாதன். எந்த டிபார்ட்மெண்ட், ஜெனட்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ரீனிவாச ராமானுஜன், அவர் என்னது, மேத்தமெட்டிஷியன், கணிதத்துறையில இருந்தாரு. காம்போசிட் நம்பர்ஸ், கலப்பு எண்கள். நெக்ஸ்ட் வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன், பயாலஜி, உயிரியல். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிபோசோமோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்னது, அமைப்பு. ரிபோசோமோட ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஏரோநாட்டிக்கல் என்னது, வானூர்தி. இன்ஜினியரிங் அப்படின்னா அறிவியல். மிசில் டெவலப்மெண்ட்ஸ், மிசில்னா ஏவுகணை. சர் சி.வி. ராமன், பிசிக்ஸ், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னா ஒளிச்சிதறல். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா சர் சி.வி. ராமன். அவர் எந்த இயர் பார்னிங் அண்ட் எண்டிங், 1888 போர்த் அண்ட் 1917 அவரோட எண்ட் ஆஃப் த லைஃப். சந்திரசேகர வெங்கட ராமன் வாஸ், ஸோ அவரோட ஃபுல் நேம் என்னது, சந்திரசேகர வெங்கடராமன் வாஸ் born at திருச்சிராப்பள்ளி. சர் சி.வி. ராமனை வந்து சிவி அப்படின்னு என்னது, சந்திரசேகர வெங்கட்ராமன். சர் சி.வி. அப்படின்றது சந்திரசேகர வெங்கட ராமன் was born at திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு on 7th November 1888. திருச்சிராப்பள்ளி அப்படின்னது திருச்சியில நவம்பர் 7th 1888 வந்து அவர் வந்து பிறந்திருக்காரு. In 1904 he completed his Bachelor of Arts degree at Presidency College, Chennai. சென்னையில இருக்க பிரசிடென்சி அப்படின்னா மாநில கல்லூரியில வந்து அவர் வந்து படிச்சிருக்காரு. எந்த இயர் அப்படின்னா 1904ல பிஏ என்னது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்ணி முடிச்சிருக்காரு 1904ல.
Next, he stood first and won gold medal in physics. So first and gold medal வந்து என்ன பண்ணாரு, பிசிக்ஸ்ல வாங்கியிருக்காரு. In 1907 he got his Master of Science MSc முடிச்சிருக்காங்க. 1907ல MSc முடிச்சிருக்காரு. டிகிரி from the University of Madras. மெட்ராஸ்ன்றது என்னது, இப்போ உள்ள சென்னையோட பழைய நேம் தான் என்னது, மெட்ராஸ். சென்னை யூனிவர்சிட்டி அப்படின்னா என்னது, சென்னை பல்கலைக்கழகத்துல அவரோட MSc வந்து 1907ல முடிச்சிருக்காரு. 1888 நவம்பர் 7ல திருச்சிராப்பள்ளியில சந்திரசேகர வெங்கடராமன் வந்து என்ன பண்ணிருக்காரு, பிறந்திருக்காரு. 1904ல அவர் வந்து அவரோட பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் BA டிகிரி வந்து பிரசிடென்சி காலேஜ் சென்னையில வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அடுத்து வந்து அவர் வந்து பிசிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காரு. தென் 1907ல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காரு. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ பிரசிடென்சினா என்ன சொன்னேன், மாநில, காலேஜ்னா கல்லூரி, மாநில கல்லூரியில முடிச்சிருக்காரு. தென் சர் சி.வி. ராமன் won the Nobel Prize in Physics in the year 1913 for his work in scattering of light. சர் சி.வி. ராமன்னா யாரு, சர் சந்திரசேகர வெங்கடராமன். அவர் வந்து நோபல் பிரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. எந்த இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 1930. எதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னா, ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், ஒளி சிதறல் சொன்னேன்ல, ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். In 1954 he was awarded the பாரத் ரத்னா. நெக்ஸ்ட் அவரோட அவார்டு என்னது, 1954ல அவருக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் தான் சர் சி.வி. ராமனோட இமேஜ். இவர் தான் யாரு, சர் சி.வி. ராமன். நெக்ஸ்ட் ப்ளூ, இவர் ஃபைண்ட் அவுட் பண்ணார்ல, ப்ளூ அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை. ஒன் டே இன் த சம்மர் ஆஃப் 1921 சர் சி.வி. ராமன் வாஸ் த deck of a ship sailing in the Mediterranean Sea. அதாவது இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1921ல வந்து மெடிடேரியன் சீனா என்னது, மத்திய கடல், அதோட கரை பகுதியில் வந்து இவர் வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. சாரி, ஷிப் சேலிங்னு அது கப்பல்ல அவர் போயிட்டு இருந்திருக்காரு. He was observing the blue color of the sky and started reasoning. அவர் வந்து என்ன பண்றாரு, வானத்துல தெரிகிற அந்த ப்ளூ கலர் வந்து எப்படி வந்து இந்த ப்ளூ கலர் வந்து வருது அப்படின்றத அவர் வந்து உற்று நோக்கி யோசிச்சுட்டே வந்திருக்கார். He concluded the science is scattered by the gases and particles present in the air. அதாவது காற்றில் இருக்க கேசஸ்னா என்னது, வாயு, மற்றும் பார்ட்டிகல்ஸ்னா துகள்கள். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சூரிய ஒளியில பட்டு ஒளி சிதறல் நடக்குது. அதனாலதான் என்ன ஆகுது, ஸ்கை வந்து ப்ளூ கலர்ல ஆகுது அப்படின்னு இவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு. The white light we see is composed of different colors. White light இந்த நிறைய கலர்ஸ் வந்து என்ன பண்ணும், கம்ப்ரஸ் ஆகும். such as violet, indigo, blue, green, yellow, orange and red. அதான் விப்ரியோ கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஒயிட் லைட்ல ஒளி சிதறல் ஆகும்போது இந்த கலர்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. அமாங் தீஸ் கலர்ஸ் ப்ளூ இஸ் ஸ்கேட்டர்ட் மோர். இதுல அதிகமா வந்து எதுதான் வந்து அதிக அளவுல வந்து சிதறல் அடையுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ கலர். ஸோ அதனாலதான் என்ன இருக்கு, நம்ம எந்த டைம் பார்த்தாலும் ப்ளூ கலர்ல நம்மளோட ஸ்கை வந்து நமக்கு தெரியுது. டூரிங் சன்ரைஸ் அண்ட் சன்செட் rays have to travel long distance. அதாவது சூரிய உதயம் ஆகும் போதும் சூரியன் மறையும் போதும் கதிர்கள் வந்து என்ன ஆகுது, ரொம்ப தூரத்துல வந்து அது வந்து போகுது. அதனாலதான் நமக்கு எந்த கலர் அப்சர்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் கலர். as that they travel all other colors except red are scattered, so the sky appears red at sunrise and sunset. ஸோ மற்ற கலர்ஸ்ல என்ன ஆயிரும், டிராவல்ல இருக்கும்போது அந்த கதிர்வீச்சு வந்து அதிக டிஸ்டன்ஸ்ல போகும்போது என்ன ஆகுது, ஒளி வந்து போகும்போது மற்ற கலர்ஸ்ல மறைஞ்சு ரெட் கலர் வந்து ஒளி சிதறல் அடைஞ்சுதான் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம் வந்து நமக்கு வந்து சன் வந்து ரைஸ் ஆகும்போது சன் செட் ஆகும்போது ரெட் கலர்ல தெரியுது. நெக்ஸ்ட், டூ யூ நோ
நேஷனல் சயின்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா February 28 in order to commemorate the invention of the Raman effort by Sir Chandrasekhara Venkata Raman on the same day in the year 1928. ஸோ வந்து அவரோட இன்வென்ஷன்ஸ் அவரோட கண்டுபிடிப்புகளுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு இதாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் February 28 வந்து நம்ம வந்து சயின்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி பார்க்க போறோம். 1931 to 2015. ஸோ அவரோட ஃபுல் நேம் என்னன்னா நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் சொல்லுவோம். அவரோட ஃபுல் நேம் அவுல் பக்கீர் ஜைன் அலாவுதீன் அப்துல் கலாம். அவுல் பக்கீர் ஜைன் அலாவுதீன் Abdul Kalam was born on aeronautical scientist. He was born on 15th October 1931. எங்க பிறந்திருக்காரு? ராமேஸ்வரம், தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்க ராமேஸ்வரத்தில் ஒரு அக்டோபர் 15 1931ல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பர்த்டே அவரோட டேட் ஆஃப் பர்த். He got his Bachelor of Science BSc டிகிரி எங்க முடிச்சிருக்காரு அப்படின்னா from the St. Joseph College திருச்சிராப்பள்ளி in 1954. 1954ல திருச்சிராப்பள்ளி அதாவது திருச்சியில இருக்க சென்ட் ஜோசப் காலேஜ்ல வந்து அவரோட பிஎஸ்சி டிகிரி வந்து முடிச்சிருக்காரு. In 1960 he got his degree in aeronautical engineering from Madras Institute of Technology. ஸோ அவரோட ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து எப்போ எங்க முடிச்சிருக்காரு அப்படின்னா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. Then வந்து he was involved in India's missile development program and thus came to be known as the missile man of India. இவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா நம்மளோட ஏவுகணை மிசைல்னானது நம்மளோட ஏவுகணை வந்து தயாரிப்பு திட்டப்பணியில வந்து இவர் வந்து அதிகமா வந்து ஆர்வம் காட்டினாரு. தென் வந்து இவரை வந்து என்ன சொல்றாங்க இந்தியாவின் ஏவுகணை மனிதர் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். He also served as the President of India 2002 to 2007. ஸோ 2002ல இருந்து 2007 வரைக்கும் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா நம்மளோட குடியரசுத் தலைவரா இவர் வந்து இருந்திருக்காரு. And widely referred to as the people president. இவர் எப்படி சொல்லுவோம் மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படின்னும் இவரை வந்து நம்ம வந்து சொல்றோம். He was awarded Padma Bhushan in 1981, Padma Vibhushan in 1990, Bharat Ratna in 1997. He has written many books like Wings of Fire, அக்னி சிறகுகள். இந்த நேம் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள். இது யார் ரைட் பண்ணதுப்பா? நம்மளோட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ரைட் பண்ணியிருக்காரு. இன் இந்தியா 2020 அண்ட் இக்னிட்டட் மைண்ட், இலக்கு 2020 மற்றும் எழுச்சியூட்டும் எண்ணங்கள், இந்த மாதிரி புக்ஸ் வந்து யார் ரைட் பண்ணியிருக்கா அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். Dr. APJ Abdul Kalam 1931-2015. Awul Bakir Jain Alauddin Abdul Kalam was born on aeronautical scientist. He was born on 15th October 1931 in Rameshwaram, Tamil Nadu. He got his Bachelor of Science BSc degree from St. Joseph College, Tiruchirappalli in 1954. In 1960, he got his degree in Aeronautical Engineering from Madras Institute of Technology. He was involved in India Missile Development Program and thus came to be known as Missile Man of India. He also served as the President of India 2002 and 2007 and widely referred to as the People President. He was awarded Padma Bhushan in 1981,
Padma Vibhushan in 1990 and Bharat Ratna in 1997. Bharat Ratna in 1997. He has written many books like Wings of Fire, India 2020 and Ignited Minds. Thank you students. So இதுக்கு ரிலேட்டடான verb questions வந்து 4th lessonல fill பண்ணிருங்க.